பொதுவாகவே கன்னி அப்படின்னா ஒரு குணநலம் சொல்லலாங்க சார். கன்னி இப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் என்னென்னங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். தனித்திறமை அவங்ககிட்ட இருக்கும். பேசுகிறாங்க வச்சுக்கோங்களேன், பேசும்போது ஒரு நளினமாக பேசக்கூடியவர். இந்த கன்னிராசி என்பதுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை நெகட்டிவ் என்ன அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டாங்க, கிரிப்டோ கரன்சியில் பணத்தை போட்டாங்க, எதையோ இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை நஷ்டப்பட்டிருப்பாங்க, இல்லை ஏதாவது தவறான பழக்க வழக்கங்களால் நஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் கன்னிராசி என்பவர்கள். இவங்ககிட்ட போய் நீங்கள் என்ன பேசினாலும் கன்னிராசி மாதிரி வெளிநாட்டில் கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது. நிறைய நெருக்கடி, நிறைய குழப்பங்கள், நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க. இங்கேருந்து கிளம்பி போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு திண்டாடி இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு கிடைச்சி குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். சொகுசு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு பூர்வீக சொத்துல கோர்ட்டு கேஸ் போல இருக்கும். அது கிடைக்காம இவங்க நிறைய பேர் டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப அசிங்கப்படுத்தும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு கேஸை போட்டுப்பாரு. வேலையே இல்லை சார், நான் வேலை இல்லாமல் 1 வருஷம் இருக்கேன் சார், 2 வருஷம் சார் இருக்கேன் சார், நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க எதிர்பார்த்த சம்பளத்தில் அவங்க எதிர்பார்த்த பதவியில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அந்த பயிற்சி இருக்கு போது. அது மட்டும் இல்லாமல் வேலையில் நிறைய பேருக்கு பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்தவர் குருஜி வீனஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த வாக்கிய சனி பயிற்சிக்கு பின் வாழ்க்கையில் என்னெல்லாம் மாறப்போகுது, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாங்க சார். பொதுவாகவே கன்னி அப்படின்னா ஒரு குணநலம் சொல்லலாங்க சார். கன்னி இப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் என்னென்னங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். கன்னி ராசி அன்பர்கள் அப்படின்னா ஒரு தனித்திறமை அவங்ககிட்ட இருக்கும். பேசுகிறாங்க வச்சுக்கோங்களேன், பேசும்போது ஒரு நளினமாக பேசக்கூடியவர்கள், அழகாக பேசக்கூடியவர்கள். அதே மாதிரி கன்னிராசி என்பவர்கள் அப்படின்னா எதை செஞ்சாலும் சரி, ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த வேலையில் ஒரு தனித்தன்மையோட ஒரு யூனிக்னஸ்ன்னு சொல்லுவோம், அது மாதிரி வேலையை செய்யணும். நம்ம செய்கிற மாதிரி யாருமே வேலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள். தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும், மற்றவங்க மாதிரி சின்ன லெவலில் நம்ம ட்ரை பண்ணோம், பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கன்னிராசி என்பவர்கள். அதே மாதிரி கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆரம்ப கட்டத்தில் அம்மா மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அதேமாதிரி வாழ்க்கையில் பிற்பகுதியில் கணவர் மீது இல்லை மனைவி மீது ரொம்ப அன்பாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள். எல்லாராலையும் அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னா அது கன்னிராசி என்பவர்களாக தான் முடியும். அவங்கள விட மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ராசி என்பவர்கள் யாருமே கிடையாது. அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. நீங்கள் கன்னிராசி என்பவர்கள் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். நீங்கள் யார்கிட்ட போய் பேசணும் ஆசைப்படுறீங்களோ அவங்க கன்னிராசி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்ககிட்ட ஒரு தனித்திறமை, தனி விதமான ஒரு புதுமை அவங்ககிட்ட இருக்கும். அதிகமாக தன்னை வளர்த்து கொள்ளக்கூடியவர்கள். அது படிப்பில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம். நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும், நம்ம நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி எப்போவுமே உழைக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள் தான். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை நெகட்டிவ் என்ன அப்படின்னா, சில நேரங்களில் ஏதாவது ஒரு பேராசைப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிப்பாங்க. நிறைய கன்னிராசி என்பவர்கள் நேரம் சரியில்லாத போது பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டாங்க, கிரிப்டோ கரன்சியில் பணத்தை போட்டாங்க, எதிலே இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை நஷ்டப்பட்டிருப்பாங்க, இல்லை ஏதாவது தவறான பழக்க வழக்கங்களால் நஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் கன்னிராசி என்பவர்கள். முக்கியமாக இவங்களை வெல்ல யாராலையும் முடியாது. இவங்க பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நாலேஜ் இருக்கும். இவங்ககிட்ட போய் நீங்கள் என்ன பேசினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பலன் திருப்பி பேசக்கூடியவர்கள், உரையாடக்கூடியவர் யாருன்னு கேட்டால் கன்னிராசி என்பவர்கள் தான். அவங்கள போட்டிலாம் ஜெயிக்கவே முடியாது. அது எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, எல்லா ஃபீல்டையும் நம்பர் 1 இருக்கக்கூடிய ராசி கன்னிராசி என்பது தான். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சினால அவங்க வாழ்க்கையில் ஒரு வாழ்வியல் மாற்றம் வருது. அவங்களுடைய பழக்க வழக்கமாக இருக்கலாம், அவங்க எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸில் இந்த விஷயங்கள் மாற்றிக்கிட்டால் நல்லா இருக்குமா என்ன இருக்கும் சார்? கன்னிராசி என்பவர்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த சனி பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே கண்டிப்பாக மாறும். அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்க தினமும் செய்யக்கூடிய விஷயங்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கன்னிராசி என்பவர்கள் நிறைய விஷயம் ட்ரை பண்ணாங்க, ஆனால் ஒன்றும் நடக்காமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரம், முயற்சி வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம். அதே மாதிரி நிறைய பேர் என்னென்னா, நம்மள அறிவு இருக்குது, புத்திசாலித்தனம் இருக்குது, ஆனால் எல்லாரையும் நம்ம ஜெயிக்க முடியலையே, நம்மளுக்கு நேரம் சரியில்லை போல இருக்குது, நம்மளுக்கு கெட்ட நேரமாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய முயற்சிகள் பண்ணி ஏதாவது ஒன்று சாதிச்சுன்னு நினச்சவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாமல் இருந்தது.
அதெல்லாம் சாதனையாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான சனி பயிற்சியாக இருக்கும். அது எல்லா ஃபீல்ட்லையும் அது அவங்க என்னெல்லாம் ட்ரை பண்ணுறாங்களோ அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக சனி பயிற்சி பலன்கள் அமைப்பு. கன்னிராசி நேயர்களுக்குங்க சார், இந்த சனியுடைய பார்வைகள் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் பார்க்குது இல்லைங்களா? ஸோ அதுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் சார்? கன்னிராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி 3ஆம் பார்வையா 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். இந்த பாக்கியஸ்தானம்னா என்னன்னா, முதல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் படித்தாங்க, ஆனால் மார்க் வரல. ஆனால் இந்த சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் என்னென்னா, இவங்க படித்ததை விட அதிகமாக மதிப்பெண் பெறுவதற்கான ஒரு நேரம். அதே மாதிரி நினச்சா மாதிரி ஒரு படிப்புக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க, கடைசியில் ஏதோ மார்க் கம்மியோ இல்லை பொருளாதார சூழ்நிலையோ கிடைக்காம இருந்திருக்கும். சனி பயிற்சிக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால இவங்க நினச்சா மாதிரி ஒரு படிப்பு கிடைக்கக்கூடிய நேரம். அதே போல் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் கன்னிராசி என்பதுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அது ஆண் பெண் ஜாதகமாக இருந்து கன்னிராசியாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாத கன்னிராசியும் லாஸ்ட் 3 இயர்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த பயிற்சி இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் சனியுடைய 10ஆம் பார்வை 4ஆம் இடத்துல விழப்போகுது. இந்த 4ஆம் இடம் சொல்லக்கூடியது வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய நேரம். கன்னிராசி என்பது எல்லாருமே இப்போ என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் வாங்கக்கூடாது, ஒரு டீசல் வெஹிக்கிள் வாங்கக்கூடாது, நம்ம மற்றவங்களோட வித்தியாசமாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கணும். அதேமாதிரி வீடு வாங்கினாங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஆட்டோமேஷனோட ஒரு வீடு வேணும், ஒரு லேட்டஸ்டான ஒரு வீடு வாங்கணும், லக்ஸுரியான வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அது கிடைக்கவும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் ராசியை பார்க்குறார். அந்த ராசியை பார்க்கும்போது என்னென்னா, சும்மா இருந்த கன்னி ராசி என்பவர்கள் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும், அதே போல் வேலை மாற்றம் கிடைக்கும், தொழிலில் புதிய வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த பார்வை பலன்கள் அமையப்போகுது. கன்னிராசி நேயர்களுக்குங்க சார், இந்த காலகட்டத்தில் தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க சார்? தொழிலில் என்ன மாதிரி முன்னேற்றங்கள் கிடைக்குங்க சார்? கன்னி ராசி என்பவர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா, முதல்ல சொன்ன மாதிரி 7 வருஷத்துக்கு அப்புறம் தொழிலில் மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் இவங்ககிட்ட போய் பேசுனீங்க அப்படின்னா, சார் தொழில் இருக்குது, எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும், ஆனால் பண வசதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இப்போ இருக்காங்க. அந்த பண வசதி வாய்ப்புகளை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அது பார்த்தீங்கன்னா, கூட யாராவது இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர், அம்மா அப்பா கூட பிறந்தவங்க யாராவது உதவிகள் செஞ்சு பிஸ்னஸ் சேர்ந்து பண்ணலாம்னு நினைப்பாங்க. இல்லை வெளியில் எங்கேயாவது சொல்லி வச்சுருப்பார், எனக்கு நீங்கள் பணம் கொடுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பார். இதெல்லாம் கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பண வரவுகள் இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சி இவங்க தொழிலில் அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய நேரம். நிறைய கன்னிராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செஞ்சாலும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிஸ்னஸை வச்சு ஓட்டக்கூடாது, வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணணும், ஏதாவது ஒரு கமிஷன் பிஸ்னஸ் பண்ணணும், நம்ம திறமைக்கு ஒரு 4-5 பிஸ்னஸ் பண்ணால் தான் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான பயிற்சி அந்த பயிற்சி அமைய போகுது. கன்னிராசினியர்கள் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுங்க சார்? வேலையில் என்ன மாதிரி முன்னேற்றங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் சார்? இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, கன்னிராசி என்பவர்களுக்கு பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுகிறார். இந்த பாக்கியஸ்தானம்னு என்ன, இப்போ இவங்களுக்கு இருந்த வேலையில் இருந்த நெருக்கடி குறையும், உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்தஸ்து கிடைக்கும், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சம்பள உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்க போகுது. வேலையே இல்லை சார், நான் வேலை இல்லாமல் 1 வருஷம் இருக்கேன் சார், 2 வருஷம் சார் இருக்கேன் சார் சொல்லவும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க எதிர்பார்த்த சம்பளத்தில் அவங்க எதிர்பார்த்த பதவியில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அந்த பயிற்சி இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வேலையில் நிறைய பேருக்கு உயர் அந்தஸ்து கிடைக்கும். முக்கியமாக அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடிய கன்னிராசி, இதை விட ஒரு சிறப்பான காலகட்டம் கிடையவே கிடையாது. யாரெல்லாம் அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களாம் அந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பேங்க் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அந்த பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுவாங்க. ஜிஆர்இ, டோஃபல் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கெலாம் நிறைய ட்ரை பண்ணி அவங்களால ஜெயிக்க முடியல. நிறைய கன்னிராசி என்பது சிஏக்கு ட்ரை பண்ணுவாங்க, சிஏ கம்ப்ளீட் பண்ணி இந்த வருஷம் எப்படியும் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ண முடியாமல் தவிக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், சிஏ எக்ஸாமாக இருக்கட்டும், ஜிஆர்இ, டோஃபலாக இருக்கட்டும், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி அதெல்லாம் கிளியர் பண்ணி இவங்க நினச்ச இலக்கை அடையக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த பயிற்சி இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு மேரேஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க சார்? திருமணத்தில் எந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்க போகுது? இந்த வருடம் திருமணம் செய்யலாமாங்க சார்? கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கிறதே யாருக்கு கல்யாணம் ஆகுதோ இல்லையோ கன்னிராசி என்பவர்களுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் வர்றார். சனி பகவான் சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரமான கிரகம். அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஸ்திரமான வேலையை செய்யாமல் அந்த ராசியை விட்டு போக மாட்டார்.
அப்போ என்னன்னா 7ஆம் இடம் சொல்றது களத்திரஸ்தானம். அப்போ கண்டிப்பாக என்ன தோஷம் வேணா இருக்கட்டும், ராகு தோஷம் இருக்குது சார், செவ்வாய் தோஷம் இருக்குது சார், எல்லா தோஷம் இருந்து பரிகாரம்லாம் பண்ண சார், நடக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் இந்த பெயர்ச்சி கண்டிப்பாக திருமணத்தை செய்து வைக்கும். ஒன்று. அடுத்தது காதல் திருமணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அந்த பயிற்சி இருக்கும். நிறைய பேர் காதல் பண்ணவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வீட்டில் போய் சொல்லியிருப்பாங்க, முடியாது சொல்லியிருப்பாங்க, இல்லை காதல்லே ஒரு குழப்பங்கள் இருக்கும், வேண்டாமா போகலாமா செய்யலாமா, இந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கலாமா இந்த பையனை கல்யாணம், நிறைய குழப்பங்கள் கடந்த ஆண்டு நிறைய இருந்தது. அதெல்லாம் மாறி காதலித்தவர்களே திருமணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த பயிற்சி பலன் கொடுக்க போகுது. கன்னிராசி நேயர்களுக்குங்க சார், குழந்தை வாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போது? இந்த காலகட்டத்தில் குழந்தை வாக்கியம் இயற்கையாக கிடைக்கிற வாய்ப்பில் இருக்கா? ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குமே இந்த காலகட்டம் எடுக்கலாமாங்க சார்? கன்னிராசி என்பவர்கள் மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்து ராசியை பார்க்கறதுனால என்னன்னா, இவங்க முயற்சி செய்தால் ஒரு தோல்வி அடையும். இயற்கையாக ட்ரை பண்ணுறாங்கன்னா காரணம் என்னென்னா, அந்த 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது என்னென்னா ஏதாவது உடல் உபாதைகள் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும். அதனால தான் லேட் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு ட்ரீட்மெண்ட் சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் தான், பெரிய செலவுகள்லாம் வராது. சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக இந்த சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தினால, அதுவும் பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் என்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும். கன்னிராசி நேயர்களே, இந்த சனி பயிற்சி பெண் யாரிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும்? உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட உறவுகளாக இருக்கலாம், இல்லை ராசிகளாக இருக்கலாம், யாரிடம் கன்னி ஜாக்கிரதை இருக்கணும் சார்? இல்லை, கன்னி ராசி என்பவர்களுக்கு வந்து என்னென்னா, இவங்க தான் மற்றவங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்க போகிறாங்க. மற்றவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கவலைப்படாமல் இவங்க லைஃப்பை லீட் பண்ணக்கூடிய ஒரு நேரம். என்ன ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, சில ராசி அன்பர்கள் இவங்களை தப்பாக கைட் பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமாக கன்னி ராசிக்கு மேஷ ராசி அன்பர்கள் ரொம்ப தப்பாக கைட் பண்ணுவாங்க. அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவா, எல்லாம் நல்லவங்க தான். ஆனால் இவங்களுக்கு வரும்போது அந்த கைடன்ஸ் தப்பாக முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் கும்ப ராசி அன்பர்கள், கன்னி ராசி அன்பர்கள் நிறைய தப்பாக கைட் பண்ணி அவங்களால ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அடைந்த காலமாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்கன்னா வேறு எதுவும் பெரிய பிரச்சனை கிடையாது. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அந்த பயிற்சி இருக்க போகுது. கன்னிராசி நேயர்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க சார்? இப்போ இந்த காலகட்டத்தில் பணம் கிடைக்குமா? கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் அதை எதில் முதலீடு செய்தால் லாபமாக இருக்குங்க சார்? கன்னிராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் பண வரவுகளில் பிரச்சனைகளே இருக்குது. அதனால தான் முதல்ல சொன்னேன், இன்வெஸ்ட்மெண்ட் வரும், அப்பா அம்மா கூட பிறந்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறைய மனைவி வீட்டார் மூலமாக ஹெல்ப் கிடைக்கும், கணவர் வீட்டார் மூலமாக ஹெல்ப் கிடைக்கும். அதனால் பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் வராது. இவங்க அந்த வரக்கூடிய பணத்தை எடுத்து, இவங்களுக்கு லாங் ஸ்டாண்டிங்காக கடன் நிறைய இருக்குது கன்னிராசி என்பவர்களுக்கு, அந்த கடனை குறைக்கிறதுக்கான வேலையை செய்யணும். ஒன்று இல்லை அப்படின்னா, ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸை மட்டும் பார்க்காம அதிகமாக வேறு ஒரு தொழிலும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இது. அதனால் என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஒரு பிஸ்னஸ் பண்ணி பணம் வருது அப்படி இல்லாமல் இருக்கிற பிஸ்னஸ்லேயே போடாமல் வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் பண்ணி பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நேரம், கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அந்த பயிற்சி இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி பெண் உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவு இருக்குங்க சார்? கன்னி ராசி என்பவர்களுக்கு லாஸ்ட் ஒரு 2.5 years அதிகமான மன ரீதியான உடல் ரீதியான பாதிப்பு அடைஞ்சிட்டாங்க. நிறைய பேருக்கு பிபி, சுகரு, ஆப்ரேஷனு, விபத்து, அப்படி இவங்களுக்கு இல்லைன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்காக ஒரு பிரச்சனை, அதுக்காக இவங்க ஹாஸ்பிட்டலில் இதுவுமா ஓடிட்டு இருந்தாங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகி, ஏன்னா நிவர்த்தி ஸ்தானத்தை சனி பகவான் வராரு. அப்போ என்ன ஆகுன்னா, உடல் பாதிப்புகள் எது இருக்கோ அதெல்லாம் என்ன பிரச்சனை இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி அதற்கான மருத்துவம், அதுக்கான மருத்துவர், அதுக்கான மருந்து கிடச்சி மென்மேலும் நல்லபடியாக எந்த ஆரோக்கிய குறைபாடும் இல்லாமல் பழைய மாதிரி அவங்களும் ஸ்திரமாக ஒரு வேலையை செய்வதற்கு, ஒரு தொழிலை செய்வதற்கு, ஒரு விஷயத்தை யோசித்து செய்வதற்கான ஒரு அற்புதமான பயிற்சி அந்த பயிற்சி இருக்க போகுது. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஃபாரின் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்க லைஃப் எப்படி இருக்க போகுதுங்க சார்? ஃபாரினில் என்ன மாதிரி முன்னேற்றங்கள் அவங்களுக்கு கிடைக்குங்க சார்? கன்னி ராசி என்பவர்கள் யாரெல்லாம் ஃபாரினில் இருக்காங்களோ ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. எழுதி வச்சுக்கங்க, கன்னி ராசி மாதிரி வெளிநாட்டில் கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது. நிறைய நெருக்கடி, நிறைய குழப்பங்கள், நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க. இங்கேருந்து கிளம்பி போய் கடைசியில் பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு திண்டாடி இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு கிடச்சி குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். ஏன்னா அந்த பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இவங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய விஷயங்கள், அதேமாதிரி பர்மனெண்ட்டாக அங்கே இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள், மனைவிக்கு ஒரு வேலை, குழந்தைங்களுக்கு ஒரு படிப்பு, குடும்பத்தோட வெளிநாடு சென்று சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக இந்த கன்னிராசி என்பவர்கள் இருக்க போகிறாங்க. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. முக்கியமாக கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைனா, மனைவியை விட்டியோ கணவரை விட்டோ பிரிஞ்சு இருக்க முடியாது அவங்களால. அதனால் ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க. அதுவுமே அவங்களுக்கு சில நேரத்தில் நெகட்டிவாக இருந்திருக்கும்.
அதுவே சில நேரத்தில் வேலை வாய்ப்பை இழக்க வச்சுருக்கோம். அது மாதிரி இல்லாமல் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அந்த பயிற்சி இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்குங்க சார், இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார். கன்னிராசி அன்பர்களுக்கு தான் இந்த கடனே பிரச்சனை குறைய போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது ஏதாவது ஒரு வழியில் பண வரவுகள் வரும். முடையாக இருந்தது, முடக்கமாக இருந்த பண வரவுகள் எல்லாமே வரக்கூடிய நேரம். நிறைய கன்னிராசி அன்பர்கள்னா எங்கேயாவது பணத்தை கொடுத்துருப்பாங்க, ஒரு கடன் கொடுத்துருப்பாங்க, இதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக அதெல்லாம் பெரிய பிரச்சனையாகி சண்டை வரைக்கும், சில பேர் கோர்ட்டு கேஸ் வரைக்கும்லாம் போயிருக்கு. அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு இந்த பயிற்சிக்கு அப்புறம் என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக இடம் விற்று, வீடு விற்று, இல்லை ஏதாவது பூர்வீக சொத்து மூலமாக பண வரவுகள் வந்து இவங்களுடைய மிகப்பெரிய கடனை அடுத்த 2.5 வருஷம் தீக்காமல் போகவே மாட்டாங்க. இப்போ இவங்க நினச்சிட்டு இருக்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, இதுக்கப்புறம் வாழ்க்கையில் கடனே வாங்கக்கூடாது. ஏன்னா அவ்வளோ அசிங்கங்கள், அவ்வளோ அவமானங்கள். நான் ஒரு கடன் வாங்குறேன்னு சொல்லி என்னை எப்படிலாம் பேசுனாங்க தெரியுமா சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த பயிற்சியின் மூலமாக கண்டிப்பாக கடனை தீர்த்தே தீருவேன், எனக்கு பணமே வேணாம், நான் ஒரு வீடு வாங்க வேணாம், கார் வாங்க வேணாம், எல்லாத்தையும் விற்று நான் கடனை தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுதியான ஒரு முக்கியமான பயிற்சியாக அந்த பயிற்சி இருக்க போகுது. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார். கன்னிராசி என்பவர்களுக்கு நிவர்த்தி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அப்போ நிவர்த்தின்னு சொல்லும்போது அனைத்து விதமான பிரச்சனை நிவர்த்தி. கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு பூர்வீக சொத்துல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்கும். அது கிடைக்காம இவங்க நிறைய பேர் டார்ச்சர் பண்ணுவாங்க. ஏன் அண்ணனுக்கு கொடுக்கணும், ஏன் தம்பி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் அவங்க எடுத்துக்கலாம் நினைக்கும் போது இவர் கடைசியில் விட்டு கொடுக்கலாம்னு நினச்சிருப்பார். ஆனால் ரொம்ப அசிங்கப்படுத்தும் என்ன பண்ணுவார், ஒரு கேஸை போட்டிருப்பார். அப்போ கண்டிப்பாக அந்த கேஸு இவருக்கு சாதகமாக முடியக்கூடிய நேரம். அதேமாதிரி திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு தப்பான வரனை செலக்ட் பண்ணிட்டோமோ, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லையோ, நம்ம மாதிரி ஒரு ரொம்ப வந்து எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கக்கூடிய வரனை பார்க்காம போயிட்டோமோன்னு வருத்தத்தில் நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தீர்ந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து மறு வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்க போது. எல்லா விதமான கோர்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா, பணம் தகராறு, ஒரு ப்ரோனோட் கேஸு, செக் பவுன்ஸ் கேஸு, இல்லை வேறு ஏதாவது இன்கம் டேக்ஸ் ஏதோ ஒன்று இருக்குது வச்சுங்க, அது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு முக்கியமான வருஷம் இந்த வருஷம். அதனால் இவங்க என்ன பண்ணணும்னா, அதை செய்யறதுக்கு, அதை கிளியர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும். அதிகமாக இவங்களுக்கு வேலை நிறைய வந்துடும், பிஸ்னஸ் நிறைய வந்துடும். என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே கடப்பில் போட்டுருவாங்க, அதுவும் கடப்பில் இருக்கும். அது மாதிரி இல்லாமல் அதை எடுத்து அந்த பிரச்சனையை தீர்க்கணும், நம்ம இப்போ தீர்க்க முடியாதுன்னு யோசித்து அந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய, நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி. கன்னிராசினர்களுக்கு இந்த சனி பயிற்சி பண்ணி கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னு என்னவா இருக்குங்க சார்? அது போக ஒரு எளிய பரிகாரம் கொடுக்கலாம்னா என்னவா இருக்குங்க சார்? கன்னிராசி என்பவர்கள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை போய் வழிபாடு பண்ணணும். இல்லை சார் என்னால் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர்லாம் போக முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போய் ஒரு அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய தடை, கடன் பிரச்சனை, திருமணத்தில் தொந்தரவு, தொழிலில் மேன்மை, வேலையின்மை எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை அந்த விநாயக பெருமானோட ஆசீர்வாதத்தில் கண்டிப்பாக நடக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி பண்ண வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம விலாவரியாக பார்த்தோம் சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம் சார்.